இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி எந்த பள்ளிவாசலில் நடக்கல, நட்சத்திர ஹோட்டல்ல நடத்துறாரு மாமல்லபுரத்துல. அங்கதான் பலியானவர்களை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னதும் அந்த இடம் தான். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு வைரலா ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இவர் உட்கார்றாரு, போயிட்டு இவர் பக்கத்திலே ஒரு பாதுகாவலர் போய் பவுன்சர் அவரும் போய் பக்கத்துல உட்கார்றாரு, அவரை எழுப்பி வேற இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில உனக்கு எதுக்கு பவுன்சர்? அப்ப இஸ்லாமியர்களை நீ என்னவா பாக்குற? நீ ஏமாத்துறல்ல. அப்ப அவங்க மீது பாதுகாப்பு இல்லாத நபர்கள் அவங்கன்னு நீ நம்புறியா? அந்த இடத்துல உனக்கு பவுன்சர் எதுக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா விஜய்? இல்ல விஜய் சுத்தி இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்களா? வீடியோ வந்திருக்கு சார், நான் சும்மா சொல்லல, ஆதாரத்தோடு சொல்றேன். இவருக்கு பவுன்சர் அந்த இடத்தில் எதற்கு தேவை? விடை கிடையாது. இன்னொரு விஷயம், விஜய் எல்லா படங்களிலும் இஸ்லாமியர்களை தவறான ஆட்களாக காட்டுவார், ஜிகாதிகளாக காட்டுவார், கொடூரமான மனிதர்களாக காட்டுவார், தீவிரவாதிகளாக காட்டுவார். அதற்கெல்லாம் என்னைக்காவது வாய் திறந்து நான் தப்பா நான் நடிச்சிட்டேன்னு வாய் திறந்து என்னைக்காவது விஜய் சொல்லியிருக்காரா? அப்ப நீ ஏமாற்று சக்தி தானே, நீ தூய சக்தி கிடையாது தானே, நீ ஏமாற்று சக்தி, மோசமான சக்தி, ஃப்ராடு சக்தி தானே நீ.